மணிமண்டலத்தில் வேலுவர் பண்ண நீதிமன்றம் வந்து 30 அதிகாரத்துக்கு கொடுக்கப்பட்டது. நாங்கள் வந்து ஒரு அதிகாரத்துக்கு வந்து ஒரு வருஷம் சொல்லிட்டு 30 வருஷம் வந்து அப்புறமாக போகிறேன். நீதிமன்றம் தான் நாங்கள் 33ஆம் வருஷம் எனக்கு செய்யப்பட்ட நிறுவனம் முக்கியமந்திரி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பாங்க. நீதிமன்றம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வருஷம் கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் என்று அறிவு முக்கியம் வரும். நீதிமன்றம் 3ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் ஞானவான்கள் கருத்தை சுமந்திருப்பார்கள், நதிகளோடு மனநம்பிக்கை அடைவார்கள். நீதிமன்றம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் மறுபுறமாவது இடப்புறமாவது சாயாது, உன் காலை எட்டுமைக்கு உணர்வாயாக. நீதிமன்றம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் மனுஷனுக்கு பயப்படுவதை கண்ணீர் இருக்கும், கர்த்தரை நம்புவான். நீதிமன்றம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் கட்டளையை வேதனை வெளிச்சம் போதனை சிக்ஷையை ஜீவ வழி. நீதிமன்றம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் ஆதார பிள்ளைகளே எனக்கு செவிப்படுங்கள், என் வாய் மாற்றிக்கை கவனியுங்கள். நீதிமன்றம் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் என்னை கண்டடைவரும் ஜீவனை கண்டடைகிறார், கர்த்தருக்கு தயவு தருவான். நீதிமன்றம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கர்த்தருக்கு பயப்படுவதை ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அருகிலே பயன்படு. நீதிமன்றம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் கர்த்தருக்கு பயப்படுவது ஆயுசு நாட்களை பயன்படணும், துன்மார்க்க வருஷங்களும் குறித்து போகும். நீதிமன்றம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நல்லொழுக்கம் வசதி மானத்தை காப்பார், பராக்கிரமசாலிகள் வைபவத்தை காப்பார்கள். நீதிமன்றம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. நீதிமன்றம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் ஞானமானோடு உலகம் ஜீவன் உண்டு, அது நான் மரணங்களுக்கு தப்பலாம். நீதிமன்றம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் மனுஷனுக்கு செவ்வையை கொண்டிருக்கிற வழி உண்டு, அது முழுவதும் மரணம் அடைகிறது. நீதிமன்றம் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீதிமன்றம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சீட்டு மணிகளை போடப்படும், காரியத்தையோ கற்றாடும். நீதிமன்றம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வெள்ளியை துவையும் பொன்னை பொருளும் சோதிக்கும், இருதயத்தை சோதிப்பவர் கர்த்தர். நீதிமன்றம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கர்த்தரை நாமம் பலத்த தரும், நீதிமான் அறுக்கும் வழி சுகமாய் இருப்பார். நீதிமன்றம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் ஏழைக்கு விவரம் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார், அவன் கொடுத்ததை அவருக்கு கொடுப்பார். நீதிமன்றம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் தன் தகப்பனையும் தன் தாயையும் ருஷியோடு ஜீவம் ஆயிரமும் அடைந்து போகும். நீதிமன்றம் 21ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் புதிய எதிராக ஆயுதமாக்கப்படும், ஜெயமும் கர்த்தரால் வரும். நீதிமன்றம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் உன் செவியை சாய்த்து ஞானியோட வார்த்தைகளை கேட்டு என் போதத்துக்கு உன் நிறுத்தி வை. நீதிமன்றம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கையை போராது. நீதிமன்றம் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் உன் தரித்திரம் வழிபோக்கனை போடும், உன் வறுமை 1000 மணி போடும் வரும். நீதிமன்றம் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் தன் ஆணை அடைக்காத மனுஷன் மந்திரித்த பாராட்ட கடன் போல் இருக்கிறார். நீதிமன்றம் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் அவன் இடம் பேசினாலும் அவனை நம்பாதே, அவன் இருதயத்தில் 7 அறுப்பு வந்தது. நீதிமன்றம் 26ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் உன் ஆளுநரின் மகனை நன்றாக அறிந்து உன் மந்திரியுமே கவனமாயிரு. நீதிமன்றம் 28ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் தன் இருதயத்தை நம்புகிறவன் மூவர், ஞானமாக கிடைத்தவனோ ரட்சிக்கப்படுவான். நீதிமன்றம் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் மனுஷனுக்கு வைக்கும் மயம் கண்ணியை வைத்து கர்த்தரை நம்மளோட தேர்ந்தெடுக்கப்படுவான். நீதிமன்றம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் தகப்பனை பிரயாசம் பண்ணி தாயின் கட்டளை அசைப்படுகிற கண்ணை நனியின் காலங்களுக்கு என்னும் கழிவு முஞ்சுகள் என்னும். நீதிமன்றம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சௌந்தரிய மஞ்சளை உள்ளது அழகு